இஸ்லாமியர் ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு ஒரு கோவில் கட்டுனாங்க. இன்னைக்கு அவர் பல பேருக்கு குலதெய்வம். கதகேளு கதகேளு நிஜமான கதகேளு சுவையோடு சுகமாக உருவான கதகேளு. தமிழர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதத்தை பின்பற்றலாம். ஆனா, அவர்களுக்கு இடையிலான சகோதரத்துவம் எத்தனை ஆழமானது அப்படின்னு தகட்டூர்ல இருக்கக்கூடிய ராவுத்தர் சாமி கோவில் நமக்கு உணர்த்தும். இந்த ஊர்ல காவல் தெய்வமா இருக்கிறவரு ராவுத்தருங்க. இஸ்லாமியர் தான். இந்த கோவிலுக்கான தனிப்பட்ட வரலாறு என்னன்னு கேட்கும்போது, பல தலைமுறையா வழிபடுறோம். எங்க சாமி அவரு. அவ்வளவுதாங்க அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. ஆனா ஒரு பொதுவான காரணத்த என்னால சொல்ல முடியும். ராவுத்தரு இந்த பகுதியில இருந்த மக்களுடைய கஷ்ட காலங்கள்ல ஆறுதலாகவும், துயர் துடைக்கும் வீரனாகவும் கண்டிப்பா இருந்திருப்பாரு. ஏன்னா, அப்படியாகத்தானே காவல் தெய்வங்கள் உருவாகி இருக்கிறாங்க. இந்த கோவில்ல நிறைய குதிரை சிலைகள பார்க்க முடியும். இது ராவுத்தர் குதிரை வணிகத்துல இருந்ததற்கான சாட்சியா நான் பார்க்கிறேன். அப்புறம் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இங்க இருக்கக்கூடிய ராவுத்தர் உருவம் வழக்கமான சிலை கிடையாது. இடி விழாத அத்தி மரத்துல செய்யப்பட்டதா சொல்றாங்க. இதோ இங்க இருக்கு பாருங்க. இது வந்து நாவல் மரம். இதுல பெரிய பொந்து ஒண்ணு இருக்கு. இந்த மரம் வந்து பல 100 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு நான் படிச்சேன். கஜா புயல்ல கூட அசையாம கெத்து காட்டியிருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த மரத்தையும் மக்கள் கடவுளா தான் வழிபடுறாங்க. அப்புறம் குளத்தாங்கரை, சவுக்குத்தோப்பு அப்படின்னு இயற்கையோடு இயற்கையா இருக்கக்கூடிய நம்ம ராவுத்தருக்கு கெடா படையல் மஸ்ட். இந்த மாதிரி உங்க ஏரியாவுல மதங்கள கடந்த நிகழ்ச்சியான சம்பவங்கள் இருந்தா என் கூட ஷேர் பண்ணுங்க. அப்போ நான் அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். பாய்.